எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை சென்சிபிள் பாலிசி. சென்சிபிள் பாலிசி அப்படிங்கிற இந்த ஒத்த வார்த்தை இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிறதுக்கு இந்த ஒரு மனுஷன் பேசினால்தான்ப்பா முடியும். அது வேறு யாருமே இல்லைங்க, ஜெய்சங்கர் அவர்கள் தான். நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சென்சிபிள் பாலிசி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னார். உக்ரைனில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும், இல்லை இந்தியாவை தனிமைப்படுத்த நினச்ச எல்லாருக்கும், ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சிருக்கு. நமக்கு ஒரு நல்ல கண்டென்ட் கிடச்சிருக்கு. அதை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் ரஷ்யாவை அவங்களுடைய அந்த போர் யுக்தியிலேருந்து இல்லாட்டி போர் முறையிலேருந்து கொஞ்சமாக தடுப்பதற்கு அவங்களுடைய பிஸ்னஸை நிப்பாட்டி ஆகணும். இதுதான் மேற்குலக நாடுகள், ஆஸ்திரேலியா, G7 நாடு, அமெரிக்கா இவங்க எல்லாருமே சேர்ந்து எடுத்த முடிவு. இந்த முடிவுக்கு பல எதிர்ப்புகள், பல ஆதரவுகள் இருந்துச்சு. எதிர்ப்பு என்ன? நீ ப்ரைஸ் கேப் போட்டினா, ப்ரைஸ் கேப் அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாதுங்க, உச்ச வரம்பு. அதுக்கு மேலே அவங்களால விற்க முடியாது, அதுதான் உச்சபட்சமான விலை. ஸோ ப்ரைஸ் கேப் அப்படிங்கிறத $60 போடலாம் அப்படின்னு சொல்லி G7 நாடுகள் சொல்கிறாங்க. இந்த பக்கமாக இருக்கக்கூடிய போலந்து $60 வேண்டாப்பா, $30 போட்டால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இரண்டு நாடுகள், ஐரோப்பிய ஒன்றியமும் G7 நாடுகளுக்கிடையே பல பிரச்சனைகள். இந்த பிரச்சனைக்கு மத்தியில் கடைசியாக ஒரு முடிவுக்கு வராங்க. $60 ப்ரைஸ் கேப். ஒரு பேரலுக்கு ரஷ்யாட்டிருந்து நம்ம வாங்கக்கூடிய கச்சா எண்ணெய்க்கு நம்ம கொடுக்க வேண்டிய விலை எவ்வளவு? $60. இதை நல்லா கவனமாக நினச்சி வச்சுக்கோங்க. $60 அப்படிங்கிறத எல்லாருமே இப்போ ஒத்துக்கிட்டாங்க. ஆஸ்திரேலியாவும் ஒத்துக்கொண்டது. ஸோ இப்போ இந்தியா பக்கம் நேராக திரும்புது. நமக்கு தெரியும், இங்கே என்ன முடிவெடுத்தாலும் எல்லா ஃபோக்கஸ் லைட்டும் எங்கே தான் திரும்புது? இந்தியா பக்கம் தான் திரும்பும். இந்தியா பக்கம் திரும்பின உடனே உக்ரைனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா வாங்கக்கூடிய விலை குறைந்த இந்த கச்சா எண்ணெய்க்கு ஐரோப்பிய ஒன்றியம் காரணம் கிடையாது, நாங்கள் தான் காரணம். நீங்கள் வாங்கக்கூடிய கச்சா எண்ணெய், விலை குறைவாக கிடைக்கக்கூடிய கச்சா எண்ணெய் எங்களுடைய அழுகையிலிருந்து வர்றது, எங்களுடைய இறப்புகள்லேருந்து வர்றது, எங்களுடைய சோகத்திலேருந்து வர்றது அப்படின்னு சொல்லி பெரிய குண்டை தூக்கி நம்ம மேலே போட்டாங்க. இப்படி போட்டாங்க. அதுக்கு பிறகு எல்லாருமே இந்தியாவை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. பாருப்பா, இந்தியா ரொம்ப பெரிய அளவில் கச்சா எண்ணெய் வாங்குறாங்கப்பா. இது மட்டும் கிடையாது. இந்த செய்தி வெளியில் வந்தோடனே ராய்டர்ஸ் நிறுவனம் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய ஆய்வை வெளியில் விடுறாங்க. அந்த ஆய்வின் அடிப்படையில் ரஷ்யா ஏற்றுமதி செய்த ஆயிலில் 53% நாம தான் வாங்கியிருக்கோம். அவங்க 100 லிட்டர் ஏற்றுமதி பண்ணாங்கன்னா அதில் 53 லிட்டரு இந்தியா தான் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கூடுதலான ஒரு ஆயிலை நம்ம யார்ட்டிருந்து வாங்குகிறோம்? இப்போ ரஷ்யாட்டிருந்து வாங்குகிறோம். இப்போ தான் எகெயின் ஜெய்சங்கர் அவர்களிடம் இதே கேள்வி அப்படிங்கிறது கேட்கப்படுது. அப்போ ஜெய்சங்கர் அவர்கள் நார்மலாக ஒரு பர்சன்ட்டை கேட்டிருந்தாங்கன்னா, ஆமாம் அது எப்படி தானே, இது இவ்வளோ தானே அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஆனால் ஜெய்சங்கர் அவர்கள் அளவுக்கு இதை இவ்வளோ நுணுக்கமாக கையாண்டிருக்கவே முடியாது. ஸோ அந்த கேள்வி அவர்கிட்ட வருது. அந்த கேள்வி அவர்கிட்ட வந்த உடனே, சரி, ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தீர்மானம் என்ன? ரஷ்யாவை போர்லேருந்து நிப்பாட்டுறது சரிதானே? ஆமாம் சாமி. அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? ஒட்டு மொத்தமாக பெட்ரோல் வாங்குறத, இல்லாட்டி டீசல் வாங்குறத, கேஸ் வாங்குறத நிப்பாட்டணும் சரிதானே? ஆமாம். இந்தியா வாங்கிருச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, ஐரோப்பிய ஒன்றியம் வாங்கின கச்சா எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கச்சா எண்ணெயினுடைய அளவு, ஐரோப்பிய ஒன்றியம் அப்படிங்கிறது 27 நாடுகளை உள்ளடக்கிய ஒரு கூட்டமைப்புங்க. கிட்டத்தட்ட 40 கோடி மனிதர்கள் இருக்காங்க. நானும் போய் செக் பண்ணேன், எவ்வளோ கோடி மனிதர்கள் இருக்காங்க, எத்தனை நாடுகள் இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தெரியும். எகைன் நம்ம எதுக்கும் ஒரு செக் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 40லேருந்து 44 கோடி மனிதர்கள் இருக்காங்க. சரியா? இந்த 44 கோடி மனிதர்களுக்காக ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாட்டிருந்து வாங்கின கச்சா எண்ணெய், நல்லா கவனிச்சுக்கோங்க, கச்சா எண்ணெய் மட்டுமே அடுத்ததாக ரஷ்யாட்டிருந்து இறக்குமதி செய்த நாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாடுகள் அளவுக்கு இல்லவே இல்லையா. அதாவது பிப்ரவரி மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரை நம்ம 54% சொன்னது ஒரு மாதத்துக்கான அந்த ஒரு அளவு மட்டும்தான். கடைசி மந்த் மட்டும்தான் நம்ம கூடுதலாக இம்போர்ட் பண்ணியிருக்கோம். பிப்ரவரி மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரை ரஷ்யா ஏற்றுமதி செய்த அந்த கச்சா எண்ணெயினுடைய அளவை பார்க்கும்போது ஐரோப்பிய ஒன்றியம் வாங்கிய அந்த கச்சா எண்ணெயினுடைய அளவு அடுத்து இருக்கக்கூடிய 10 நாடுகள் அப்படி கூட்டினாலும், அந்த 10 நாடுகள் கச்சா எண்ணெய் வாங்கின அளவு கூட்டினாலும் வராதான். அந்த அளவுக்கு கூடுதலான கச்சா எண்ணெய் யார் வாங்கியிருக்கா? இதே ஐரோப்பிய ஒன்றியம் வாங்கியிருக்கு. வெறும் 40 கோடி மனிதர்கள் இருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இவ்வளோ கச்சா எண்ணெய் தேவைப்படுது அப்படின்னா 140 கோடி மனிதர்கள் எங்கள் இந்தியாவுக்குள்ளே இருக்கோம். எங்களுக்கு எவ்வளோ கச்சா எண்ணெய் தேவைப்படும்? அதை நாங்கள் அங்கே போய் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு சென்சிபிள் பிஸ்னஸ். அவர் அதை எடுத்து சொல்கிறார், இது சென்சிபிள். என் நாட்டுக்கு இது வேணும் இது வேண்டாம் அப்படிங்கிறது எவனும் தீர்மானிக்கக்கூடாது. நான் தீர்மானிச்சிட்டேன். நான் தீர்மானித்தது நீ ரஷ்யாட்டிருந்து தான் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. பிற நாடுகள் மாதிரி நீ ரஷ்யாட்டிருந்து தான் வாங்கணும், இல்லை ரஷ்யாட்டை நீ வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் எந்த நிறுவனத்திடமும் சொல்லலை.
இந்த இந்தியாவுக்கு ஏற்றுமதி ஆகுதுன்னா அது எல்லாமே இந்திய அரசாங்கம் இந்திய மக்களுக்காக மட்டும் கிடையாது. இந்தியாவில் நிறைய ரிஃபைனரி நிறுவனங்கள் இருக்கு. அந்த நிறுவனங்களுக்கும் ரஷ்யா டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல தான் அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, இந்த மாதிரி கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறுவனங்கள்கிட்ட நாங்கள் என்ன சொன்னோம்னா, உனக்கு டீல் எந்த மாதிரியான டீல் இருக்கோ அந்த டீலுக்கு தந்தாத போல கச்சா எண்ணெயை வாங்கிக்கோ, நீ ரஷ்யாட்ட இருந்தா வாங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எந்த நிறுவனத்திடமும் சொல்லலை. இப்போ இந்திய அரசாங்கம் எப்படி தப்பு பண்ணிச்சு நீங்க சொல்றீங்க? ஒரு சென்சிபிள் டீலாக இருக்கும்போது அவனுக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மார்க்கெட்டில் அவ்வளோதான் ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் என்ன வாங்குவோம்? அந்த இடத்துல தான்ப்பா வாங்குவோம். நாளைக்கு அதை விட குறைவாக நீ கச்சா எண்ணெய் தாரேன்னு சொல்லி நான் வாங்குறேன், வாங்க மாட்டேன்னா நீ சொல்கிறதுக்கு ஆமாசாமி நான் போடுவேன். அதை விட்டுட்டு இந்தியாவை குற்றம் சொல்ல வேண்டும், இந்தியாவுக்கு எதிராக இப்படி ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கணும், இந்தியா உலக அளவில் இவ்வளோ பெரிய ஃபேமஸாக மாறிட்டு இருக்காங்க, அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ப்ரூடா வேலையெல்லாம் நம்மகிட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லிட்டாங்க? ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லிட்டாங்க. அதை மட்டும்தான் சொன்னாரா? இல்லை. இந்த இடத்துல அடுத்ததாக ஒரு உண்மையும் போட்டு உடைச்சிட்டாரு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐரோப்பிய ஒன்றியம் இப்படி ரஷ்யாட்டிருந்து கூடுதலாக கச்சா எண்ணெய் வாங்கினாங்க அப்படிங்கிற உண்மையை சொன்ன உடனே ஐரோப்பிய ஒன்றியம் இதை தடுப்பதற்கு ஏதாவது வழிமுறைகள் செய்திருக்கிறதா? அப்போ எங்களை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் அரபுலக நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்கிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி இந்தியாவை பார்த்து நிறைய பேர் கேட்குறாங்களாம். நமக்கு இல்லை, நம்ம இந்திய அரசாங்கத்திடம் நிறைய நாட்டு அரசாங்க அதிகாரிகள் இல்லாட்டி அரசியல்வாதிகள் இந்த கேள்வியை கேட்டிருப்பாங்க. ஸோ ஜெய்சங்கர் அவர்கள் சொல்கிறாங்க, அரபுலகத்திடம் கச்சா எண்ணெய் வாங்குறதுக்கு நான் தயாராக இருக்கேன், ஆனால் அதே அரபுலகத்திடம் இதே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எனக்கு கூடுதலாக கச்சா எண்ணெய் நீ தரணும், நான் ரஷ்யாட்டிருந்து வாங்க மறுக்கிறேன், அதனால் நீ தரணும் அப்படின்னு சொன்னதால அரபுலகத்தினுடைய கச்சா எண்ணெயுடைய விலை அவங்களால அதிகரிச்சிருக்கு. யாரால் அதிகரிச்சிருக்கு? ஐரோப்பிய ஒன்றியத்தால் அதிகரிச்சிருக்கு. ஸோ அரபுலகத்தினுடைய கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரித்ததும் உங்களால் தான், ரஷ்யா எங்களுக்கு குறைவாக இந்த கச்சா எண்ணெய் கொடுப்பதும் உங்களால் தான், நீங்கள் கூடுதலாக கச்சா எண்ணெய் வாங்குறதும் உண்மைதான். இப்படி இருக்கும்போது இந்தியாவை மட்டும் ஏன்டா குறை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருங்க. இதை தான் சென்சிபிள் பிஸ்னஸ், சென்சிபிள் பிளான் அப்படின்னு சொல்லி எந்த மாதிரியான எதிர்வினை வந்தாலும் பரவாயில்ல, எங்களுடைய நிலைப்பாடு இதுதான் அப்படின்னு சொல்லி மனுஷன் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாரு. இதை சற்றும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அப்படின்னா என்ன செஞ்சுருக்கணும்? யுத்தம் தொடங்கிருச்சு, ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு பிரச்சனை வந்துருச்சு, ரஷ்யாட்டிருந்து கச்சா எண்ணெயை வாங்கக்கூடாது அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்கணும். இப்போ $60 அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, ரஷ்யாவை அந்த வகையில் மட்டும்தான் டார்கெட் பண்ணுறாங்களா? ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கச்சா எண்ணெய் இப்போ உக்ரைன் வழியாக போயிட்டுருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க, இன்றைக்கி உக்ரைன் வழியாக போயிட்டுருக்கு. ஸோ பல விதங்களிலும் உக்ரைன் வழியாக கேஸ், கச்சா எண்ணெய் எல்லாமே போகிறது. இந்த இடத்துல கேஸை நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். ஜெய்சங்கர் அவர்கள் சொல்கிறாங்க, கேஸ் அப்படிங்கிறது ரஷ்யாட்டிருந்து ஐரோப்பிய ஒன்றியம் இந்த February 24 நவம்பர் 22, 24 வரை வாங்கின கேஸ் அப்படிங்கிறது இன்ஃபினிட்டி டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்ஃபினிட்டி டைம்ஸ்னால் ஏன்னா நான் கேஸ் ரஷ்யாட்டிருந்து வாங்குறதே கிடையாது அப்படின்னா நீ கூடுதலாக இறக்குமதி பண்ணியிருக்கீல, ஸோ இன்ஃபினிட்டி டைம் இறக்குமதி பண்ணியிருக்கியப்பா, இதுக்கு நீ பதில் சொல்கிறியா ஐரோப்பிய ஒன்றியமே? இல்லை இதுக்கு நீங்கள் உக்ரைன் நீங்கள் அப்படின்னா ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு எதிராக ஒரு கேள்வியை கேட்டிருக்கணும்ல. எங்களுடைய இறப்புகளில் தான் நீங்கள் கேஸ் வாங்குறீங்க, எங்களுடைய இறப்புகளில் தான் நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, கச்சா எண்ணெய் வாங்குறீங்கிற கேள்வியை உக்ரைன் ஐரோப்பிய ஒன்றியத்தையும் பார்த்து கேட்டிருக்கணும்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ஸோ மேற்குலக நாடுகள் சொல்லக்கூடிய இல்லாட்டி அவங்க பிளான் பண்ணுற ப்ரொபகண்டாவை பாருங்களேன், நாம் உக்ரைனுக்கு எதிராக இருக்கோம், உக்ரைன் இவ்வளோ அழிஞ்சிட்டு இருக்கிறனால இந்தியா வளர்ந்துட்டு இருக்கு, இது தப்பு. அதுக்கு ஜெய்சங்கர் அவர்கள் மட்டும் எதிர்வினை சொன்னால் போதாது, இந்த செய்தியை நம்முடைய ஊடகங்கள் எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கணும், இந்த உண்மையும் சேர்த்து சொல்லியிருக்கணும். எதுக்கு நம்ம கச்சா எண்ணெய் வாங்குகிறோம், எதுக்கு ரஷ்யா நமக்கு விலை குறைவான ப்ரைஸில் தாராங்க, எதுக்கு அரபுலகத்திலேருந்து நம்மளால் கச்சா எண்ணெய் வாங்க முடியலை, இது எல்லாத்தையும் சொல்லியிருந்தாங்கன்னா இன்றைக்கி பல யங்ஸ்டர்ஸ் மத்தியில் நம்ம இந்தியா செய்கிறது கரெக்ட் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு ஜெய்சங்கர் அவர்கள் மட்டும் பேசினா இங்கே ஓல்ட் வாரியர்ஸ், இங்கே சோஷியல் மீடியா இது எல்லாமே பேச தொடங்குது. ஒரு நபர் குரல் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த குரலாக மாறாது, ஆனால் ஓரளவுக்கு அவருடைய குரல் வெளியில் வருது. அதையும் மீறி அவருக்கு சக்தி கிடைக்கணும்னா, இல்லை அவர் சொல்கிற உண்மைக்கு சக்தி கிடைக்கணும்னா நாம் எல்லாருமே சேர்ந்து பேச ஆரம்பிக்க வேண்டிய சிச்சுவேஷன் இது. ஸோ இப்போ இந்த ப்ரைஸ் கேப் அப்படிங்கிறது கேஸ் மற்றும் இப்போ கச்சா எண்ணெய்க்கெலாம் கொடுக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். $60 குறைவாக நீ கொடுக்குறியா இல்லையா அப்படிங்கிறத துருக்கி ஸ்ட்ரைட் வழியாக வரக்கூடிய கப்பல் எல்லாம் நிப்பாட்டி அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, கணக்கெடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு உண்மை இருக்குங்க, ரஷ்யாட்டிருந்து கச்சா எண்ணெய் நீ வாங்கி உன்னுடைய கப்பலில் ஏற்றி அதை ஏதாவது நாடுகளுக்கு இறக்குறீன்னா உன் கப்பலுக்கு தேவையான இன்சூரன்ஸை கொடுக்க மாட்டோம். கிட்டத்தட்ட 90-91% இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது, இந்த கப்பல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது மேற்கத்திய நாடுகளால் செய்யப்படுகிறது, கிரீஸ் போன்ற நாடுகளால் செய்யப்படுகிறது. ஸோ அந்த மாதிரியான நாடுகள் இப்போ அமெரிக்கா சொல்லிட்டாங்கிற பெயரில் ரஷ்யாவினுடைய கச்சா எண்ணெயை வாங்கக்கூடாது, வாங்கினா எங்கள் நாட்டுக்கு இன்சூரன்ஸ், எங்கள் கப்பலுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. திடீர்னு விபத்து வந்துருச்சுன்னா, எங்கள் கப்பல் அழிஞ்சிருச்சுன்னா, திடீர்னு யாராவது குண்டுகளை போட்டு எங்கள் கப்பல் அழிஞ்சிருச்சுன்னா, திடீர்னு இயற்கை பேரிடர் வந்து கப்பல் மூழ்கிருச்சுன்னா யாருமே எங்களுக்கு பணம் தர மாட்டாங்க.
கப்பலுங்கிற பிஸ்னஸ் ரொம்ப பெருசு, ஸோ இதனாலேயே நாங்கள் ரஷ்யாவினுடைய கச்சா எண்ணெயை ஏற்றுமதி இறக்குமதிலாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகளும் கப்பல் உரிமையாளர்களும் இருக்காங்க. இப்படியும் ஒரு தடை போடுறதுக்கு யார் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க? இதே ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு கவனமான சில விஷயம் என்னென்னா, அதே ரஷ்யாவினுடைய கச்சா எண்ணெயை யார் வாங்குவாங்க? ஐரோப்பிய ஒன்றியம் வாங்கும். டிசம்பர் 5ஆம் தேதியிலேருந்து ப்ரைஸ் கேப் போட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, $60 கொடுத்து ரஷ்யாட்டிருந்து பிளாக் மார்க்கெட் வழியாக கச்சா எண்ணெயை யார் வாங்கி குவிப்பாங்க? ஐரோப்பிய ஒன்றியம் வாங்கி குவிக்கும். வேறு வழி கிடையாது. இது உண்மை. இது அவங்க சொல்லணுனாலும் அவங்களுக்கே தெரியும், அவங்க மனசாட்சிக்கு தெரியும். ஸோ இப்போதைக்கு நாம் கச்சா எண்ணெய் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு சென்சிபிளான ஐடியா. அதை விட்டுட்டு எந்த நிறுவனத்துக்கும் நீ ரஷ்யாட்டில் தான் வாங்கணும் அப்படிங்கிறது நாங்கள் சொல்லவே இல்லைங்கிறது இந்தியாவினுடைய நிலைப்பாடு. எகெயின் இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, பேச்சுவார்த்தை வழியாக முடிச்சிருங்க. சீனாவுக்கும் எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு சொற்பொழிவை இன்றைக்கி ராஜ்யசபாவில் செஞ்சுருக்காரு ஜெய்சங்கர் அவர்கள். யூனிலேட்டரா தனித்துவமாக இல்லை தனியாக நின்று ஒரு எல்லையை நீ மட்டும் மாற்றணும்னு நினச்சின்னா அதுக்கு நாங்கள் ஒத்துக்கிட மாட்டோம். 2 பேரும் பேசிக்கலாம், என்ன பிரச்சனைங்கிறத பாரு. நம்ம நாட்டு 2 நாடுகளுக்கு இடையே பல பிரச்சனைகள் பல வருடங்களாக நீண்டுட்டு இருக்கிறதுக்கு காரணமே நீ தனியாக முடிவெடுக்கிறதுனால தான். நம்ம சேர்ந்து முடிவெடுத்திருந்தால் இந்த பிரச்சனை இருந்திருக்காது. ஸோ சீனாவுக்கும் இந்தியாவுக்குமான பிரச்சனை தீர வேண்டும் என்றால் 2 பேரும் சேர்ந்து தான் முடிவெடுத்தாக வேண்டும். தன்னிச்சான முடிவுகளுக்கு நாங்கள் எந்த விதமான சம்மதமும் தெரிவிக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லிட்டார். அவ்வளோதானா? இல்லை. G20 மாநாடு. G20 மாநாடு அப்படின்னு சொன்னோடனே நம்ம சப்ஸ்கிரைபரோ இல்லை நமக்கு கருத்துக்கள் தெரிவித்த ஒரு நண்பர் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, என்னப்பா எல்லா வருஷமும் G20 மாநாடு அப்படிங்கிறது ஆல்ஃபபெட் ஆர்டரில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு தலைமைத்துவம் போகும். இந்தியாவுக்கு போனோடனே திபோன்னு குதிக்கிறீங்க. இந்தியா என்ன அவ்வளோ நல்லது செய்ய போகிறாங்களா, இல்லை அதனால் G20 நாட்டுக்கு தலைவர் பொறுப்பு இந்தியாவுக்கு வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டார். சுருக்குன்னு இருந்துச்சு எனக்கு. இதுக்கு பின்னாடி உண்மை அப்படிங்கிறத நம்ம பேசித்தானே ஆகணும். அதனால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலான டேட்டாலாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த G20 மாநாட்டில் இந்தியா என்ன செய்ய போகிறாங்க, எப்படி செய்ய போகிறாங்க, எந்த மாதிரியான தரமான சிறப்பான சம்பவம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு குட்டி வீடியோ சீக்கிரமாக தமிழ் பட்சத்தில் வரப்போகுது. G20 மாநாடு சாதாரண விஷயம் கிடையாது. அதை வச்சு இந்தியா போட்டிருக்கிற பிளானும் சாதாரண பிளான் கிடையாது. அதை டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவில் சென்சிபிள் பிளான் அப்படிங்கிறது என்ன, எதுக்காக ரஷ்யாட்டிருந்து நம்ம கச்சா எண்ணெய் வாங்குகிறோம், இப்படி கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு சொன்ன ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எவ்வளவு கச்சா எண்ணெய் வாங்கி குவிச்சிருக்காங்க, வெறும் 45 கோடி மனிதர்களுக்காக இவ்வளோ கச்சா எண்ணெய் வாங்கும்போது 135-140 கோடி மனிதர்கள் இருக்கக்கூடிய இந்தியா இவ்வளோ கச்சா எண்ணெய் வாங்குறதுல ஏதாவது தவறுகள் இருக்கிறதா, இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சு, இல்லை இந்தியாவினுடைய நிலைப்பாடை 4 பேருக்கு நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ என்ன செய்யலாம், ஷேர் பண்ணலாம். அதை தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். நல்லதை பகிர்ந்து மீன்ஸ் ஷேரிங் தான். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.